நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஒண்டிமிட்டா ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற புஷ்பயாக மகோத்சவம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்த சாரதி பிரம்மோற்சவம் விசேஷ அலங்காரத்துடன் உபய நாச்சியார்களோடு சூரிய பிரபையிலும் சந்திர பிரபையிலும் உலாவந்த ஸ்ரீ பார்த்த சாரதி. திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோவிலில் பஞ்சபிரகார வைபவம். சிவன் சக்தியாகவும் சக்தி ஈசனாகவும் காட்சி. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். ஆந்திர மாநிலம் ஒண்டிமிட்டா ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று முடிந்ததையொட்டி புஷ்பயாக மகோத்சவம் நடத்தப்பட்டது. பிரம்மோற்சவத்தின் போது தெரிந்தும் தெரியாமலும் ஏற்படும் தோஷ நிவர்த்திக்காக நடத்தப்படும் இந்த யாகத்தை முன்னிட்டு ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் உற்சவ மூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் மேடை மீது எழுந்தருளச் செய்து புஷ்பயாகத்தை துவக்கினர். 2 டன் இடையிலான பலவித நறுமண மலர்கள், பத்திரங்கள் ஆகியவற்றை கொண்டு பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி புஷ்பயாக மகோத்சவத்தை சிறப்பாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் வண்ணமலர்கள் நடுவே காட்சி கொடுத்து ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணரை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பார்த்த சாரதி பிரம்மோற்சவத்தின் நிகழ்வுகளாக தாயார்கள் சமேத உற்சவ மூர்த்தி சூரிய பிரபை மற்றும் சந்திர பிரபை வாகனங்களில் விசேஷ அலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். 4ஆம் நாள் காலை சூரிய பிரபை வாகனத்தின் மேல் உபய நாச்சியார்கள் சமேத ஸ்ரீ பார்த்த சாரதியை எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். சூரிய பகவான் 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தை செலுத்த அவன் பிரபை கொண்டு தாயார்கள் சமேதராக வலம் வந்த சுவாமிக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். செந்நிற மலர் மாலைகள் அணிந்து சர்வாபரணங்களுடன் அலங்கார பிரியனும் உபயநாச்சியார்களும் திருக்காட்சி தந்தருள 2 குடைகள் பிடித்தபடி மாடவீதிகளில் தெய்வங்களை சுமந்து வந்தனர். பிரபந்ததாரர்களும் வேத கோஷ்டியும் பாராயணம் செய்தபடி உற்சவரை பின்தொடர்ந்தனர். பிறகு கோவிலில் உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகள் முன்பு பிரபந்ததாரர்கள் திருமழிசை ஆழ்வாரின் 4முகன் திருவந்தாதி பாசுரங்களை சேவித்தனர். அன்று மாலை கோவிலிலிருந்து தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ பார்த்த சாரதியை கேடயத்தின் மேல் நிறுத்தி வெள்ளி திருக்குடை பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி வெளியே அழைத்து வந்தனர். வாத்திய கலைஞர்கள் மங்கள இசை இசைக்க ஏராளமானோர் உற்சவர்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். இதையடுத்து தெய்வங்களை ஊஞ்சல் மீது அமர்த்தி ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. திருமுடியில் மயில் பீலியுடன் சூரிய சந்திர பதக்கங்களும் கல்கத்திராயும் தாங்கி சர்வாபரண பூஷிதனாக அபயம் காட்டியபடி எம்பெருமான் அருள் புரிய சாமரங்களும் ஆலவட்டங்களும் வீசப்பட்டன. பிறகு தாயார்கள் சமேத ஸ்ரீ பார்த்த சாரதிக்கு பக்தி உலா நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை சுமந்து கொண்டு ஒய்யார நடையுடன் பக்தி உலாவை சிறப்பாக நடத்தினர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளை சந்திரபிரபை வாகனத்தின் மேல் நிறுத்தி உலா புறப்பட்டனர். 2 குடை சேவையோடு வெண்பட்டும் பலவித ஆபரணங்களுடன் மல்லிகை மலர் மாலைகளையும் சூடிக்கொண்டு அபயம் காட்டியபடி ஸ்ரீ பார்த்த சாரதி பக்தர்களுக்கு விசேஷ அலங்காரத்தில் அருள் புரிந்தார். மாடவீதிகளில் சந்திரபிரபை வாகனத்தில் உபயநாச்சியார்களோடு உலா வந்த உற்சவ மூர்த்திக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்து வழிபட்டனர். அலங்கார பிரியனுக்கு உச்சி பிள்ளையுடன் பூச்சடையும் நாகாபரண பின்னலோடு பல வண்ண நறுமண மலர் மாலைகள் சூட்டி பின்னகையும் அலங்கரித்திருந்தனர். தெய்வங்களை பிரபந்ததாரர்களும் வேத கோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தபடி பின்தொடர்ந்தனர். நிறைவாக வீதிவலம் முடிந்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமிக்கும் தாயார்களுக்கும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி
ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். வைணவ திருத்தலங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாதர் கோவிலில் விருப்பன் திருநாள் எனப்படும் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு தேரில் முகூர்த்த கால் நடும் நிகழ்வு நடைபெற்றது. தேரடியில் நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேர் சுவாமியின் பல வடிவ சிற்பங்களுடன் தெய்வங்களின் திருவுருவங்களும் செதுக்கப்பட்டு கலை நயத்துடன் காட்சியளிக்கிறது. ஆலயத்திலிருந்து மங்கள பொருட்களோடு ஊர்வலமாக வந்த அர்ச்சகர்கள் தேரடி மண்டபத்தில் தேங்காய், வெற்றிலை, மலர் மாலைகள் ஆகியவற்றை வைத்து மந்திரங்கள் ஓதியபடி பூஜை செய்தனர். தொடர்ந்து பந்தகாலுக்கு சந்தனம் இட்டு தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலை அணிவித்து அலங்கரித்தனர். மங்கள வாத்தியங்களோடு தேர்காலை சுமந்து ஊர்வலமாக தேரடியை வலம் வந்து தேரில் முகூர்த்த கால் நடப்பட்டது. பிறகு கோவில் யானைகள் தேரை வணங்கின. இந்த நிகழ்ச்சியில் கோவில் அர்ச்சகர்கள், அதிகாரிகள், ஊழியர்கள் பங்கேற்றனர். திருநெல்வேலியில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோவிலில் வசந்தோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சிவாலயத்தில் உள்ள வசந்த மண்டபத்தில் நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். வெட்டிவேர் பந்தலின் கீழே மேடை மீது எழுந்தருளியிருந்த பிரியாவிடை சமேத நெல்லையப்பருக்கும் அருள்மிகு காந்திமதி அம்பாளுக்கும் எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து புனித நீரையும் ஊற்றி மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தண்ணீர் நிரம்ப பெற்ற அகழியின் நடுவே அமைந்த மண்டபத்தில் நின்றபடி காட்சி கொடுத்த காந்திமதி அம்பாளுக்கு சிகப்பு கரை வைத்த பருத்தி பட்டுச் சேலை கட்டி மாலை அணிவித்தும் நெல்லையப்பருக்கு வெண்ணிற ஆடை கட்டியும் அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு தேங்காய் பழத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆதி தம்பதிகளுக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி ஆலய தேர் திருவிழா பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள வாத்தியங்களோடு குடைவரை கோவிலிலிருந்து மரக்கேடயத்தின் மேல் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் சுப்பிரமணிய சுவாமியை எழுந்தருளச் செய்து தேரடிக்கு அழைத்து வந்தனர். அழகனுக்கு காசு மாலையுடன் பதக்க ஆபரணங்களும் வெள்ளி கிரீடமும் அணிவித்து அபய வரதம் தந்து வெட்டிவேர் மாலையும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தேவியர்கள் வண்ண பட்டாடைகளோடு முருகனின் இருபுறம் நின்று அருள் புரிந்தனர். கைலாய வாத்தியம், தாரை தப்பட்டைகள் முழங்க தேரில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளியதும் நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பியபடி ஏராளமானோர் வடம் பிடித்து இழுக்க இரு குதிரைகள் பூட்டப்பட்ட வண்ண தோரணங்களுடன் காட்சி கொடுத்த பெரிய தேர் ஆடியசைந்தபடி நகர வீதிகளில் உலா வந்தது. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோவிலில் சக்தியே சிவம், சிவமே சக்தி எனும் தத்துவத்தை விளக்கும் பஞ்சபிரகார வைபவம் நடைபெற்றது. படைக்கும் தொழில் புரியும் பிரம்மன் தான் படைத்த பெண்ணின் மீது மோகம் கொண்டு படைக்கும் தொழிலை மறந்ததன் காரணமாக சிவனும் சக்தியும் உருமாறி நான்முகனை சந்திக்கச் செல்கின்றனர். இதை அறிந்த பிரம்மன் தனது தவறை உணர்ந்து ஆதி தம்பதிகளிடம் சரணாகதி அடைய பிரம்மனை மன்னித்ததாக புராணம். அந்த வகையில் அம்பாள் ஈசனாகவும் சுவாமி அம்பிகையாகவும் அலங்காரத்தோடு வெள்ளி சப்பரங்களில் காட்சி கொடுக்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நான்முகன் வெண்பட்டோடு தெய்வங்களை கைகூப்பி தொழுதபடி எழுந்தருளியிருந்தார். பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஜம்புகேஸ்வரர் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரியாகவும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ ஜம்புகேஸ்வரராகவும் உருமாறி ஆலயத்தில் உள்ள 5 பிரகாரங்களில் உலா வந்தனர். ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் இந்த பஞ்ச பிரகார உலாவை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் சித்திரை உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. எதிரே கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை தரிசித்தபடி இருக்கும் 18 அடி உயரம் கொண்ட மூலவருக்கு சனிக்கிழமையை முன்னிட்டு முத்தங்கி அலங்காரம் செய்திருந்தனர். கைகூப்பி தொழுது நாயக்கர் தலைப்பாகையோடு காட்சி கொடுத்த அஞ்சனை மைந்தனை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க நாமார்ச்சனையோடு தீபாரதி காட்டப்பட்டது.
மன்னார்குடி அருகே வடுவூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக குதிரை வாகனத்தில் உற்சவர் ராமபிரான் வீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவில் வாகன மண்டபத்தில் வெள்ளை குதிரை மீது உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை சிறப்பு அலங்காரத்துடன் அமர்த்தியிருந்தனர். பிறகு வாகன மண்டபத்திலிருந்து சுவாமியை வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். நீலக்கரை வைத்த வெண்பட்டு கட்டிக்கொண்டு பலவித ஆபரணங்களுடன் திருமுடியில் தங்க நாயக்கர் தலைப்பாகை அணிந்து வலது திருக்கரத்தில் சாட்டையும் இடது கையால் குதிரையின் லாடத்தையும் பிடித்தபடி ராஜ அலங்காரத்தில் ஸ்ரீ கோதண்டராமர் அழகாக அருள் பாலித்தார். உற்சவ மூர்த்தி முன்பு வாத்தியக்காரர்கள் மங்கள இசை வாசித்தனர். பிறகு உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. தேரடி பகுதியில் சுவாமிக்கு ஏசல் சேவையும் சிறப்பாக நடத்தப்பட்டது. பின்னர் மீண்டும் கோவிலை அடைந்த சுவாமிக்கு சாமரம் வீசி கும்பதீபம் காண்பித்தனர். பிரபந்ததாரர்கள் உற்சவமூர்த்தி முன்பு பிரபந்தம் சேவித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள அருள்மிகு சட்டைநாதர் கோவில் என அழைக்கப்படும் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் தெய்வ திருமண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சிவாலயத்தை சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். கோவில் வசந்த மண்டபத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, மேடை மீது பிரியாவிடை சமேதராக உற்சவர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் அருகே அருள்மிகு திருநெல்வேலி நாயகி அம்பாளையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி திருமண வைபவத்தை துவக்கினர். உற்சவர்களுக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணம், மாலை மாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தி கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து பிரியாவிடை மற்றும் திருநிலை நாயகி அம்மனுக்கு மாங்கல்ய தாரணம் செய்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகளுக்கு சீர்வரிசைகளை சமர்ப்பித்து அலங்கார தீபத்துடன் மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவர் சிம்ம வாகனத்தில் பவனி வந்து அருளினார். அலங்கார மண்டபத்தில் தங்க பீடத்தின் மேல் அமர்ந்திருந்த உற்சவர் பெருமாளுக்கு பட்டாடை கட்டி கவசங்களுடன் பலவித ஆபரணங்களும் நவரத்ன வளைய கிரீடமும் அணிவித்து மல்லிகை, தாமரை, வெட்டிவேறு மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். யோக நரசிம்மராக காட்சி கொடுத்த உற்சவர் பெருமாளுக்கு அமிர்த கலச காதணிகளோடு சங்கு சக்கரம் நிறுத்தி முன்னழகையும் புஜகீர்த்தி உள்ளிட்ட ஆபரணங்களோடு பின்னழகையும் அலங்கரித்திருந்தனர். யோக நரசிம்மராக காட்சி கொடுத்த உற்சவரை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுவாமியை வெளியே சுமந்து வந்தனர். அப்போது உற்சவருக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. தங்க குடை பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி சுவாமியை அழைத்து வந்து ஊஞ்சலில் அமர்த்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊஞ்சல் சேவை நடத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவமூர்த்திக்கு ஒய்யாளி சேவையை சிறப்பாக நடத்தினர். இதையடுத்து இருகுடை சேவையோடு சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவரை வீதியுலா அழைத்து வந்தனர். யோக நரசிம்மராக சிம்ம வாகனத்தின் மேல் அமர்ந்து உலா வந்த சுவாமிக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்தனர். பிறகு சிறிய திருவடியான ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதி முன்பு எழுந்தருளிய சுவாமிக்கு கற்பூரம் காண்பித்ததும் அஞ்சனை மைந்தனுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. பின்னர் மீண்டும் கோவிலை நோக்கி புறப்பட்டார் உற்சவர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் அருகே ரங்கநாதபுரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு காட்டாலப்பன் ஸ்ரீ சப்தகன்னியர் அருள்மிகு நாகம்மாள் கோவில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. கோயில் முன்பு செண்டை வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க, ஆலய முகப்பில் அருள்மிகு காட்டாளப்பன் சுதை சிற்ப வடிவமாக நின்று அருள் பாலிக்கிறார். கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் மூலிகை பொருட்கள், நெய் ஆகியவற்றை சேர்ப்பித்து யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் கலசங்களுக்கு கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு யாகசாலையிலிருந்து புறப்பட்டனர்.
ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்ததும் கோபுர விமான கலசத்திற்கு மந்திரங்களோதி அர்ச்சனை செய்து பிரதான கலச நீருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலை கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கோபுர தரிசனம் செய்தனர். இதையடுத்து கோயிலில் எழுந்தருளியிருக்கும் சப்த கன்னிமாருக்கும் மூலவருக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் காளஹஸ்தீஸ்வரர் கோவில் சித்திரை பெரும் திருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கைலாய வாத்தியங்கள் முழங்க பிரியாவிடை மற்றும் அபிராமி அம்மனுடன் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ பத்மகிரீஸ்வரருக்கு ஆரத்தி காண்பித்ததும் கேடயத்தின் மேல் அமர்ந்து உற்சவர்களை ஆலயத்திலிருந்து சுமந்து வந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு மலர்கள் தூவியபடி சிவாலயத்திலிருந்து அழைத்து வந்து தேரடியில் நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் கொலுவிருக்கச் செய்தனர். அபயம் காட்டியபடி பத்மகிரீஸ்வரரும் சிறப்பு அலங்காரத்துடன் அபிராமி அம்மனும் தனித்தனி தேர்களிலிருந்து காட்சி தர பக்தர்கள் வடம் பிடித்ததும் முதலில் எம்பெருமானின் தேர் புறப்பட்டது. மின் விளக்குகளாலும் வண்ண தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேர் ஆடியசைந்தபடி நகர வீதியில் உலாவர கைலாய வாத்தியங்கள் நாதஸ்வர மேணுதாளங்களோடு தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து அருள்மிகு அபிராமி அம்மன் எழுந்தருளிய சிறிய தேரும் சுவாமியின் திருத்தேரை பின்தொடர்ந்தது. ஊரை சுற்றி வலம் வந்து நிலையை அடைந்த தேரின் முன்பு பக்தர்களும் சிறுவர் சிறுமியர்களும் பரவசத்துடன் நடனமாடி வழிபட்டனர். நிறைவாக தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. கரூரில் காஞ்சி ஸ்ரீ மகாபெரியவர் உற்சவர் பிரதிஷ்டை விழாவை முன்னிட்டு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி உற்சவர் ஸ்ரீ மகாபெரியவரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த நந்தியுடன் சிவலிங்க வாகனத்தில் அமர்த்தி கற்பூரம் காண்பித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். மின்வொளியில் பிரகாசமாக நந்தி பகவானும் லிங்க மூர்த்தியுடன் மகாபெரியவரும் காட்சி தந்தபடி உலாவர பக்தர்கள் ஸ்ரீ மகாபெரியவருக்கு மலர்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். பல்வேறு வீதிகள் வழியே உற்சவரின் திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. சேலம் பொன்னம்மாபேட்டையில் உள்ள அருள்மிகு புத்து மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா பூச்சாட்டுதலுடன் துவங்கியது. கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மூலவருக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த வண்ண மலர்கள் கொண்டு புஷ்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். மஞ்சள் பட்டுடுத்திக் கொண்டு பலவித ஆபரணங்களுடன் சூலம் ஏந்திய நாயகியாக அம்பிகை காட்சி தர புஷ்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. வண்ண மலர்கள் நடுவே காட்சி தந்த புத்துமாரியம்மனுக்கு தீபாரதி காட்டப்பட்டது. பின்னர் பலவித பதார்த்தங்களை நைவேத்தியமாக சமைத்து தாரை தப்பட்டைகளோடு ஊர்வலமாக வந்து மீண்டும் கோவிலை அடைந்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பழமை வாய்ந்த அருள்மிகு மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமி இருக்க வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த தேரில் உற்சவரம்மனை கொலுவிருக்கச் செய்தனர். கோவில் யானை முன்னே செல்ல பக்தர்கள் வடம் பிடித்ததும் தேரோட்டம் துவங்கியது. ஓம் சக்தி மகாசக்தி என பக்தி கோஷம் எழுப்பியபடி எண்ணற்ற பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கோவில் யானை பின்தொடர பிரம்மாண்ட தேர் நகரின் முக்கிய வீதிகள் வழியே வலம் வர சிறப்பு அலங்காரத்துடன் தேரில் இருந்தபடி அம்பிகை பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் உள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் நடைபெற்றது. மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கோவிலில் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவர் பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். அபயமும் வரதமும் காட்டி வெள்ளி கவசத்துடன் மலர் மாலைகளோடு காட்சி கொடுத்த சுவாமி முன்பு மங்கள வாத்தியங்களோடு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களை கைப்பலகை மேல் நிறுத்தி சுமந்து வந்தனர். தெய்வங்களை எதிரெதிரே கொலுவிருக்கச் செய்து மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. பிறகு பூப்பந்து எரிதல் உள்ளிட்ட நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்த்து மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத்த உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை கொலுவிருக்கச் செய்து திருமண வைபவத்தை துவக்கினர். தெய்வங்களுக்கு பால் பழம் வழங்கி கன்னிகாதானம் செய்து ஆரத்தி காண்பித்ததும் தாயார்களுக்கு மங்கள நான் பூட்டப்பட்டது. கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத்த உற்சவர் வரதராஜ பெருமாளுக்கு
ஏராளமானோர் தரிசிக்க கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிவகங்கை நகரில் அமைந்துள்ள அருள்மிகு பெரியநாயகி உடனமர் சசிவர்ணேஸ்வரர் கோவிலில் சித்திரை விழாவையொட்டி உற்சவர் அம்மன் குதிரை வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். ஆண்டிற்கு ஒருமுறை மட்டும் சித்திரை திருவிழாவின் போது உற்சவர் அருள்மிகு பெரியநாயகி அம்மன் குதிரை வாகனத்தில் வீதி உலா வருவதை முன்னிட்டு கோவில் வாகன மண்டபத்தில் உற்சவர் அம்மனுக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி முத்தாபரணங்களுடன் மலர் பிரபை நிறுத்தி தாமரை மலர் மாலை அணிவித்து அலங்காரம் செய்து குதிரை வாகனத்தின் மேல் கொலுவிருக்க செய்திருந்தனர். பிறகு அம்மனை வாகனத்தில் அமர்த்தி வீதி உலா புறப்பட்டனர். மின்ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி நகரின் முக்கிய வீதிகள் வழியே குதிரை வாகனத்தில் உலா வந்த அருள்மிகு பெரியநாயகி அம்மனை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ பூமி நீளா தாயார்கள் சமேத வரதராஜ பெருமாள் மற்றும் விஸ்வரூப வைராகிய ஆஞ்சநேயர் கோவில் மகா கும்பாபிஷேகம் வைபவமாக நடைபெற்றது. இதற்காக அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளி இருக்க வேத பண்டிதர்கள் மந்திர உச்சாடனங்களோடு குண்டங்களில் நெய்யுடன் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு கடம்புறப்பாடு நடைபெற்றது. கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்தனர். இதேபோல் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசத்திற்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் சித்திரை தேரோட்ட திருவிழா நிறைவாக உற்சவர் தங்க கமல வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக அலங்கார மண்டபத்தில் உற்சவர் அம்மனுக்கு நீல கரை வைத்த பச்சை பட்டு சேலை கட்டி காசு மாலை பவள மாலைகளுடன் பதக்க ஆபரணங்களும் சாயக்கொண்டை கிரீடமும் அணிவித்து திருக்கரங்களில் கடையங்கள் பூட்டி வங்கி அணிவித்து மலர் பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். கமலத்தின் மீது அமர்ந்த தேவியாக அம்பிகை அருள் புரிய கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பொதுஜன சேவை நடைபெற்றதும் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கமல வாகனத்தில் அமர்ந்த தேவியை சுமந்து கொண்டு ஆலய பிரகாரங்கள் வழியாக கோவிலின் வெளியே வந்தனர். பிறகு வாகனத்தில் அமர்த்தி நடன குதிரைகள் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல அம்மனுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அம்மனை வணங்கி வழிபட்டனர். நிறைவாக கோவிலில் வாத்திய இசை கச்சேரியும் நடைபெற்றது. தர்மபுரி குமாரசாமி பேட்டையில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு மகா மாரியம்மன் மற்றும் உற்சவர்களான ஸ்ரீ விஷ்ணுதுர்கை ஸ்ரீ மாரியம்மன் ஆகியோருக்கும் சித்திரை மாத வெள்ளியையொட்டி அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கருவறையில் உற்சவ மூர்த்திகளையும் எழுந்தருளச் செய்து மஞ்சள் குங்கும கரைசல் மாவு கரைசல் சந்தனம் அபிஷேக பொடி பால் பஞ்சாமிர்தம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு மூலவருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஹாரங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்தும் உற்சவ மூர்த்திகளை வஸ்திரங்கள் கட்டியும் அலங்கரித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் தீபாரதி காட்டப்பட்டது. சென்னையை அடுத்த ஆழ்வார் திருநகர் பகுதியில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து உற்சவர் விநாயகர் அருள்மிகு மாரியம்மன் ஆகியோரை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்தனர். வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை வளர்த்ததும் கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கருவறையில் அம்மன் சிரசிற்கும் திருவுருவ சிலைக்கும் சிறப்பு பூஜைகளை நடத்தினர். இதையடுத்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டு கலச புறப்பாடு நடத்தப்பட்டது. கோபுர விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் இட்டு ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். புதுச்சேரியில் இருக்கும் அருள்மிகு விஜய கணபதி கோவிலின் 27ஆம் வருடாபிஷேக விழாவையொட்டி மூலவரும் உற்சவரும் விசேஷ அலங்காரத்தில் அருள் புரிய சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கோவில் வளாகத்தில் மூஷிக வாகனத்தின் மேல் உற்சவர் விநாயகரை பல ஹாரங்கள் பாதுகாப்பு திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்து ராயும் சுட்டியும் வைத்து அபய வரதம் தந்து வெண்பட்டு கட்டி பாத கவசங்களோடு அலங்காரம் செய்து நிறுத்தியிருந்தனர். சர்வ அலங்காரத்தோடு உற்சவர் காட்சி தர
மூலவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டியிருந்தனர். வலம்புரியாக அமர்ந்து அருள் புரிந்த கணநாதனுக்கும் சர்வாபரண பூஷிதனாக வெள்ளி மூஷிகன் மேல் நின்றருளிய உற்சவருக்கும் தீபம் காட்டப்பட்டது. பின்னர் மூலவருக்கு வண்ண மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பாலமுருகனும் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சி தர பஞ்சதீபாரதி காட்டப்பட்டது. திருநெல்வேலி, செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களின் தேரோட்ட விழா காட்சிகளை இப்போது பார்க்கலாம். நெல்லை ராதாபுரத்தில் இருக்கும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு நித்திய கல்யாணி அம்பாள் உடனுரை வரகுண பாண்டீஸ்வரர் கோவில் சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு சுவாமி பிரியாவிடை மற்றும் அம்பாள் உற்சவ மூர்த்திகள் தேரில் எழுந்துள்ள பக்தர்கள் வடம்பிடித்ததும் தேரோட்டம் துவங்கியது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேர் ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று தெய்வங்களை தரிசித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ வேதீஸ்வரர் கோவில் தேரோட்ட விழாவை முன்னிட்டு பிரம்மாண்ட திருத்தேர் பக்தர்கள் வடம் பிடிக்க நிலையிலிருந்து புறப்பட்டது. ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் வடம் பிடித்து இழுக்க சுவாமி மற்றும் அம்பாள் எழுந்தருளிய தேர்கள் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. மாமல்லபுரத்தில் இருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ தலசயன பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்த தேரில் உற்சவர் பெருமாளை எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். மாமல்லபுரத்தின் முக்கிய சாலைகள் வழியாக தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே கோபச்சந்திரம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த தக்ஷண திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் தேரோட்ட விழாவை முன்னிட்டு விசேஷமாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் உற்சவர் எழுந்தருளியதும் தேரோட்டம் துவங்கியது. மலர் தோரணங்களோடு சிறப்பாக காட்சி கொடுத்த தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள் அளித்தார். தேரோட்ட விழாவை முன்னிட்டு கோவிலில் பஜனையும் அதைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கையில் உள்ள அருள்மிகு மங்களேஸ்வரி உடனுரை மங்களநாதர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஆலயத்திலிருந்து சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை சப்பரத்தில் அமர்த்தி தேரடிக்கு ஊர்வலமாக அழைத்து வந்தனர். பச்சை பட்டுடுத்திக் கொண்டு சாய கொண்டையோடு மங்களேஸ்வரியும் பிரியாவிடை சமேதராக அருள்மிகு மங்களநாதரும் காட்சி தந்தபடி உலா வந்தனர். தேரடியில் 2 குதிரைகள் பூட்டப்பட்டு மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்ததும் பக்தர்கள் வடம்பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து நகரின் முக்கிய வீதிகள் வழியே தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஒண்டிமிட்டா ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற புஷ்பயாக மகோத்சவம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவம் விசேஷ அலங்காரத்துடன் உபய நாச்சியார்களோடு சூரிய பிரபையிலும் சந்திர பிரபையிலும் உலாவந்த ஸ்ரீ பார்த்தசாரதி. திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோவிலில் பஞ்சபிரகார வைபவம். சிவன் சக்தியாகவும் சக்தி ஈசனாகவும் காட்சி. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ.